உங்கள் வீட்டு சிலிண்டர் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி மறுபடியும் வாங்குறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் சிலிண்டர் தொலைந்து விட்டாலோ அல்லது திருடப்பட்டாலோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புதிய சிலிண்டர் கிடைக்குமா, எவ்வளவு செலவாகும் என்ற சந்தேகங்கள் அனைத்து மக்களுக்கும் இருக்கும். இதில் இந்தியாவில் தற்போது பெரும்பாலான வீடுகளில் கேஸ் சிலிண்டர் இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் தொடர்பான விதிமுறைகளும் இப்போது கடுமையாக்கப்பட்டுள்ளது. எனவே அது குறித்து மக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பலருக்கு சிலிண்டர் விஷயத்தில் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றன. அதாவது கேஸ் சிலிண்டர் தொலைந்துவிட்டால் கேஸ் இணைப்பு ரத்தாகிவிடுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே உங்கள் கேஸ் சிலிண்டர் தொலைந்துவிட்டாலோ அல்லது திருடப்பட்டாலோ கேஸ் இணைப்பு ரத்து செய்யப்படுமா என்று நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சிலிண்டர் தொலைந்தால் இணைப்பு துண்டிக்கப்படுமா? அதாவது பலர் தங்கள் சிலிண்டர் தொலைந்துவிட்டால் கேஸ் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டுவிடும் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் சிலிண்டர் தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலோ உங்கள் கேஸ் இணைப்பு ரத்து செய்யப்படாது. அதற்கு பதிலாக நீங்கள் சில முக்கியமான நடைமுறைகளை மட்டும் பூர்த்தி செய்ய வேண்டும். அது என்னென்ன என்பதை இங்கே படிப்படியாக பார்ப்போம். சிலிண்டர் தொலைந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். உங்கள் சிலிண்டர் காணவில்லை என்பதை நீங்கள் அறிந்தவுடன் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். புகார் அளிக்கும் போது சிலிண்டரில் அச்சிடப்பட்டுள்ள பிரத்யோக எண்ணை குறிப்பிடுவது அவசியம். இது உங்கள் சிலிண்டரை எளிதாக கண்டறிய உதவும். அடுத்ததாவது கேஸ் ஏஜென்சியிடம் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு நடந்த சம்பவத்தை உங்கள் கேஸ் ஏஜென்சியிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். அதனுடன் பின்வரும் ஆவணங்களையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அது என்னவென்றால், காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நகல், அசல் சந்தா வவுச்சர் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர், இணைப்புதாரரின் அடையாள சான்று அதாவது ஆதார் அட்டை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட அடையாள சான்று. அடுத்தது அபராதம் செலுத்த வேண்டுமா, எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். உங்கள் கேஸ் சிலிண்டரை நீங்கள் தொலைத்துவிட்டால் கேஸ் நிறுவனம் உங்களிடம் அபராதம் அல்லது புதிய பாதுகாப்பு வைப்பு தொகையை அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வசூலிக்கலாம். இந்த அபராத தொகை பொதுவாக ரூபாய் 1000 3000 வரை இருக்கும். அந்த வகையில் சிலிண்டர் மட்டும் தொலைந்துள்ளதா அல்லது அதனுடன் ரெகுலேட்டரும் காணவில்லையா என்பதை பொறுத்துதான் இந்த தொகை மாறுபடும். அடுத்தது புதிய சிலிண்டர் பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சமர்ப்பிக்கும் அனைத்து ஆவணங்களையும் கேஸ் ஏஜென்சி முழுமையாக சரிபார்க்கும். இந்த ஆவண சரிபார்ப்பு நடைமுறைகள் முடிந்து தேவையான அபராதம் அல்லது பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்தப்பட்ட பிறகுதான் ஏஜென்சி உங்களுக்கு புதிய சிலிண்டர் வழங்கும். தேவைப்பட்டால் புதிய ரெகுலேட்டரும் வழங்கப்படும். எனவே உங்கள் வீட்டில் இருக்கும் சிலிண்டர் தொலைந்துவிட்டாலோ அல்லது திருடப்பட்டாலோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் எளிதாக உங்கள் சிலிண்டரை பெறலாம். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் மத்திய அரசு சமீபத்தில் எல்பிஜி விதிகளில்
திருத்த உத்தரவு ஒன்றை அமல்படுத்தியுள்ளது. அதாவது மத்திய அரசு புதிய விதிகளின்படி ஏற்கனவே பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி எரிவாயு இணைப்பு பொறுத்தவரை வைத்திருப்பவர்கள் தங்கள் பிஹெச், இண்டன்ஸ் அல்லது பாரத் கேஸ் ஆகிய எல்பிஜி இணைப்புகளை ஒரு மாதத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும். தங்கள் சமையல் எரிவாயு இணைப்பை தாமாகவே முன்வந்து ஒப்படைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மேலும் இதற்காக இந்த எல்பிஜி இணைப்பை ஒப்படைக்கும் போது அவர்களுக்கு ஒரு கூப்பன் வழங்கப்படும். எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் இந்த எல்பிஜி இணைப்பை மீண்டும் செயல்படுத்த இந்த கூப்பனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் எல்பிஜி நுகர்வோர் 3 மாதங்களுக்குள் குழாய் வழி எரிவாயு சேவையை பெற வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களின் எல்பிஜி இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்றும் அரசு கடந்த மார்ச் மாதத்திலேயே உத்தரவிட்டிருந்தது. அதே சமயம் ஜூன் மாதத்திலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜூன் மாத இறுதியில் முடிவடைகிறது. இதனால் எல்பிஜி குழாய் வழி இயற்கை எரிவாயு வசதி உள்ள பகுதியில் நீங்கள் வசித்து இன்னும் எரிவாயு குழாய் இணைப்பை பெறவில்லை என்றால் உடனடியாக உங்கள் அருகிலுள்ள பிஎன்ஜி இணைப்பு வழங்கும் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். மட்டுமின்றி எல்பிஜி இணைப்பு வைத்துள்ள அனைவரும் இகேஒய்சி சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். இதற்கான கடைசி தேதி ஜூன் 30 என்று அறிவிக்கப்பட்டது. அந்த தேதியும் முடிந்துவிட்டது. மேற்கு ஆசியாவில் பதற்றம் தணிந்து வருவதால் வணிக ரீதியான எல்பிஜி விநியோகம் மீதான கட்டுப்பாடுகளை அரசு ஏற்கனவே நீடித்துள்ளது. வீட்டு உபயோகத்துக்கான விதிகளிலும் இதே போன்ற தளர்வுகள் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. மீண்டும் முன்பதிவு செய்வதற்கு முன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருமே நகரங்களில் 25 நாட்களும் கிராமங்களில் 45 நாட்களும் காத்திருக்க வேண்டியிருந்தது. போர்க்காலத்தின் போது பதுக்கலை தடுப்பதற்கான அரசு இந்த விதியை அமல்படுத்தி இருந்தது. தற்போது இந்த நிலையில்தான் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்த ஜூலை மாதத்தில் இந்த கால அளவு குறைக்கப்பட வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகளில் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் புதிய புதிய தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.